கற்றையிலே சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியிலே டாக்டர் நந்தகுமார் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து கலந்து சிறப்பிக்கின்றார். வணக்கம் டாக்டர் நந்தகுமார் அவர்களே. வணக்கம். ஆமாம், இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து சிறப்பிப்பது எமது வானொலிக்கும் எமது மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. அந்த வகையிலே முதலிலே உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்களேன். நீங்கள் எங்கெல்லாம் படித்தீர்கள், என்னெல்லாம் படித்திருக்கிறீர்கள், அந்த வகையிலே உங்களை சற்று அறிமுகம் செய்து கொள்ளுங்களேன். அதுக்கு முதல் உங்களுக்கும் FM ரேடியோவுக்கும் நன்றி. என்னை அவரையப்படுத்த கலாநிதி நடேஷ் பழனியாருக்கும் நன்றி. என் பேர் நந்தகுமார். நான் பிறந்தது யாழ்ப்பாணத்தில், வளர்ந்து படித்து எல்லாம் கொழும்பில கொஞ்சம் படிச்சுட்டு தென் நான் பெருதனியில என்டர் பண்ணி முடிச்சினான். அது அங்கே இருக்கதான் 83 கலவரம் நடந்தது. அப்போ அதை முடிச்சுக்கொண்டு தான் யூஎஸ்க்கு ஹையர் ஸ்டடீஸுக்கு வந்து ஐ டிட் மை PhD இன் ஹியூஸ்டன்ல. அங்கிருந்து பிறகு தென் டியூக் யூனிவர்சிட்டியில போய் போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப் செய்து போட்டு நான் முதலாவது பேராசிரியர் வந்தது ஹார்வர்ட்ல, பஸ்டன்ல. அங்க பஸ்ல இருந்து பயணத்துக்கு பிறகு நான் வெர்ஜினியா போய் முடிச்சுட்டு திரும்ப நான் பஸ்ஸுக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் வந்து எல்லாம் வந்து எப்படி எங்களோட குடல் பிறந்ததுல இருந்து எப்படி வளருக்கு எப்படி மாறிக்கொண்டு வருது, பிள்ளையாரி கேட்க பால் குடிச்சதற்கும் வளர்ந்தா பிறகு பள்ளிக்கூட சாப்பிட எப்படி குடல் மாறுது, அது மாறிக்க அதோட எங்களோட குடல்ல இருக்கிற மைக்ரோப்ஸ் எல்லாம் எப்படி வருது, அதால என்ன எங்களுக்கு என்ன பெனிஃபிட் என்ன அதெல்லாம் அதுதான் வச்சு நாங்கள் இந்த ரிசர்ச் கலந்து கொண்டு வந்தது. நான் படிக்க ரிசர்ச் செய்ய தொடங்கிக்க ஒருத்தரும் இந்த மைக்ரோப்ஸ் குடல்ல இருக்கிற மைக்ரோப் பற்றி ஒருத்தரும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்கல. பட் கடைசி 10-15 வருஷமா அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து ஞாபகம் வந்திருக்கு. ஏனென்றா குடல்ல இருக்கிற மைக்ரோப்ஸ் வந்து எங்களோட எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கிறோமோ இல்லாட்டி என்ன டிசீஸ் வருதோ அதுக்கெல்லாம் சரியான இன்ஃப்ளூயன்ஸா இருக்கு. ஸோ உங்களுக்கு அலர்ஜி தொடக்கம், எனி இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இல்லாட்டிக்கு எனி நரம்பு சம்பந்தமான என்ன வியாதிகளோ, டயபிட்டிஸோ, கேன்சர் எல்லாம் வந்து எங்களோட குடலுக்குள்ள இருக்கிற அந்த மைக்ரோஸ் வந்து சரியான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இப்போ அந்த சரியான மைக்ரோஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஜெனட்டிக்ஸா உங்களுக்கு இந்த டிசீஸ் வரக்கூடிய இருந்தாலும் சரியான மைக்ரோஸ் இருந்தா உங்களுக்கு வராது. அதே மாதிரி பிள்ளையான மைக்ரோஸ் இருந்தா உங்களுக்கு இந்த வருத்தமாக இருக்கு. இப்ப நாங்கள் படிச்ச கனவேர் இதை படிக்கணும். ஆனா கனவேர் எடுத்துக்கொள்கையில உங்களோட ஹியூமன் ஜெனட்டிக்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம். அப்ப நாங்கள் எங்களோட ஜெனட்டிக்ஸ் வந்து நாங்கள் பிறந்து வளர்ந்து எல்லாம் வந்து சவுத் ஏசியால அந்த ஜெனட்டிக்ஸ் வந்து வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வெஸ்டர்ன் ஜெனட்டிக்ஸ். அப்ப நாங்கள் அங்க பிறந்து வளர்ந்திருந்தோம்னா எங்களுக்கு இந்த மாதிரி வேறுபாடுலாம் சரியான குறைவா இருக்கும். ஆனா எங்கட பிள்ளைகள் இங்க பிறந்து வளர்க்க இந்த வியாதிகள் வந்து சரியான குறைவா வருது. ஏனென்றால் நாங்கள் வளர்க்க விதமும் சாப்பிட்ற சாப்பாடும் பிறந்ததுல இருந்து சாப்பிட்ற சாப்பாடும் சரியான அப்பப்படியான சாப்பாடு இல்லை. அந்த சாப்பாடை பொறுத்தா நாங்கள் குடல இருக்கிற மைக்ரோப்ஸும் சரியா வருது. ஸோ அதை பற்றி தான் நான் இவ்வளவு ரிசர்ச் செய்து கடைசி இப்ப this is what I've been trying to educate public and also working with people in Sri Lanka as well as in here. ஆமாம், உண்மையிலே எங்களுடைய கல்விமான்கள் பெரிய பெரிய இடங்களிலே உயர்ந்த இடங்களிலே உயர் பதவிகளை வகித்து கொண்டிருக்கிறார்கள். ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்றிருப்பது எமக்கும் எமது மக்களுக்கும் ஒரு பெருமையை தருகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்த்து கொள்ளலாம்.
அந்த வகையிலே உங்களுடைய இந்த பிஹெச்டி செய்யும் பொழுது, இந்த டாக்டரேட் செய்யும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், அவற்றை பற்றி எமது நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் இந்த ஆராய்ச்சி என்பது எல்லோருமே விருப்பமாக கேட்பார்கள். அந்த ஆராய்ச்சியிலே எப்படி ஈடுபட்டார்கள், அந்த ஆராய்ச்சியிலே நடந்த நகர்வுகள், செயற்திட்டங்கள், செயற்பாடுகள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதை பற்றி நேர்கள் கூடுதலாக விருப்பமாக இருப்பார்கள் அறிந்து கொள்வதற்கு. அவற்றை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஸோ நான் 87 இந்தியா வந்தேன், யூஎஸ்க்கு வந்தேன். வந்து நான் பேசுறது ஹியூஸ்டன்ல. இப்போ ஹியூஸ்டன் கேட்க என்னோட 8 பேர் ஸ்ரீலங்காலேருந்து வந்து பேச்சு ப்ரோக்ராம் இருந்தது. ஸோ நான் ப்ரோக்ராம் தொடங்கிக்க தொடக்கத்தில் செய்கிற ப்ராஜெக்ட் வந்து எப்படி எங்களோட இன்ஃபன்ட் குழந்தைகள் வந்து பிறந்தோன்னு அவைகளோட சாப்பாடு வந்து பால் மட்டும்தான். அந்த பால் குடிச்சு அதுல இருந்து பிறகு எப்படி சொலைக்கூடுக்கு மாறினோம், வந்து சாப்பாட்டை மாத்தி இருக்க அதுக்கு என்ன மாதிரி எங்களோட குடலும் எங்களோட உடம்பும் எப்படி டெவலப் பண்ணி கொடுக்குதுன்னு பார்த்து அது பற்றி தான் ரிசர்ச் பண்ணோம். அந்த ரிசர்ச்ல எப்படி நாங்கள் எங்களோட ஜெனட்டிக்ஸ் மட்டும் இல்லை, எங்க உடம்புல இருக்கிற சில ஹோமோனும் எப்படி அந்த டெவலப்பரை கண்ட்ரோல் பண்ணதுன்னு தான் ஆராய்ச்சி. நாங்கள் அந்த ஆராய்ச்சிக்கு முதல்ல அனிமல் மாடல், ஸோ ரெட் அண்ட் மைஸை தான் யூஸ் பண்ணாங்க. அதே முதல்ல பாலிசி அந்த மெக்கானிசத்தை கண்டுபிடிச்சா அதே மெக்கானிசம் தான் பிங்கோ ஹியூமன்லயோ அதே தான் நடக்குது. ஆனா ஹியூமனை பொறுத்தவரையில என்ன நடக்குதுன்னா, ஹியூமன் வந்து பிளான்ல பிறக்க டைமுக்கு பிறக்காமல் ப்ரிமச்சுவா பிறக்கும். அப்படி ப்ரிமச்சுவா பிறக்கிற பிள்ளைகள் வந்து கஷ்டப்படணும். ஏனென்றா அந்த அவை ப்ரிமச்சுவா பிறக்க அவன் உடம்பு வந்து பிறந்த உடனே எங்களோட மைக்ரோஸ் வந்து கிராமிகள் எல்லாம் எங்களோட உடம்பு கனெக்ட் பண்றது வந்து பிறந்தா பிறகுதான். அப்ப நாங்க ப்ரீமெச்சுரா பிள்ளைகள் பிறந்ததுன்னா அந்த உடனே வந்து கொலனைஸ் பண்ணிக்க எங்களோட உடம்பு வந்து அந்த டிஃபெண்ட் பண்ணதுக்கு அப்ரோப்ரியேட்டா இல்லை. அதனாலதான் ப்ரீமெச்சுரா பிறக்கிற பிள்ளைகள் வந்து கரெக்டா இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் எனக்கு வருது. அதை எப்படி தவிர்க்கிறத பார்த்தா நாங்களுக்கு ஆசை. நாங்கள் எப்படி அந்த ஹோமோனை பாவிச்சு ஹோமோன் ட்ரீட்மெண்ட்டை பாவிச்சு எப்படியாவது தவிர்க்கலாம்னு பார்த்து அதை அரைச்சிடுறது. அது செய்த பிறகு நாங்கள் டியூக் யூனிவர்சிட்டியில எப்படி எங்களோட உடம்பில செல் டிவிஷன் செல்ஸ் வந்து மோஸ்ட் டிவிஷன் பொலிஃபரேட் பண்ற செல் வந்து முதலாவது வந்து ரத்தம், அடுத்த கடைசி பொலிஃபரேட் பண்ண அடுத்த செல் வந்து எங்களோட குடல்ல இருக்க எபித்தீலியம். அப்ப எப்படி அந்த செல்ஸ் பொலிஃபரேஷன் எப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்றத அதை பற்றி படிக்கத்தான் போஸ்ட் கிராஜுவேட். அது முடிச்ச பிறகு நான் இங்க ஹார்வர்டுக்கு வெளியிருக்கேன். எந்த ஆராய்ச்சி வந்து எப்படி பிள்ளைகள் நார்மலா பிறக்கிற பிள்ளைகளுக்கும் ப்ரிமெச்சுரா பிறக்கிற பிள்ளைகளுக்கும் ஏன் அந்த டிஃபென்ஸ் உடம்பின டிஃபென்ஸ் ஏன் அப்பப்படியா இல்லாமல் எப்ப இப்படி வருத்தங்கள் வருது என்பதை பற்றித்தான் நாங்கள் ரிசர்ச் பண்ண தொடங்கினாங்க. ஆமாம், நல்லது. உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. அதே வேளையிலே சொல்லுங்களேன், வந்து இப்பொழுது இந்த ஓட்டிசம் கூடுதலாக எமது மக்கள் மத்தியிலே புலம்பெயர்ந்த நாடுகளை கூடுதலாக இருக்கின்றது. அது சம்பந்தமாக எமது மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். என்னோட உடம்புல வந்து there's an important axis called gut brain axis. குடலுக்கும் மூளைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. எங்களோட பிரெயின் டெவலப் பண்றது, இந்த பிரெயின் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டெவலப் பண்ணப்படுறது அரைவாசி இந்த பிரெக்னன்சியில சிசுவா இருக்கே. அடுத்த அரைவாசி டெவலப்பும் பிறந்த அப்புறம் தான் எங்களோட மூளை டெவலப்மெண்ட் நடக்குது. அந்த மூளையில டெவலப்மெண்ட் வந்து பிறந்த அப்புறம் நடக்கிற வந்து முதல் 1.5 வருஷத்துக்கு இம்பார்ட்டன்ட் நடக்கும். ஆனா நாங்கள் ஆட்டிசம் வந்து ஏன் கனவுக்கு வருதுன்னா, அந்த டெவலப்மெண்ட் லேட் ஃபீட்டல் டெவலப்மெண்ட் கடைசி 8-9 மாதத்துல டெவலப்மெண்ட் ஃபீட்டல் டெவலப்மெண்ட்டும் பிறந்தாப்புல முதல் 6 மாசம் வர டெவலப்மெண்ட்லையும் நாங்கள் சரியான நியூரோ கனெக்ஷன் டெவலப் பண்ண இல்லை.
அது டெவலப் பண்ணப்படாத காரணம் வந்து காரணம் இருக்குது. ஆனா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து பிரெக்னன்சியா இருக்க மதர்ஸ் பிரெக்னண்டா இருக்க அவள்ட குடலுக்கு இருக்கிற மைக்ரோ அவள் சாப்பிடுறது, அவளோட பிஹேவியர், என்ன சாப்பிடணும், என்ன விதமான சாப்பாடு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதை பொறுத்து அவளோட குடல இருக்கிற மைக்ரோஸ் வந்து சரியா மாறும். சரியான மைக்ரோஸ் இல்லாட்டிக்கு அவள் அந்த மைக்ரோஸ் உருவாக்குற மெட்டபலைட் தான் அங்க மதர் வந்து அப்சார்ப் பண்ணப்பட்டு அதாலதான் பார்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூரோ டெவலப்மெண்ட் வீட்டில் நடக்குது. அம்மாண்ட உடல்ல வளர்க்க பிள்ளைகள் வந்து மூளைக்குள்ள வரவேற்க ஸ்பெசிபிக் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நரம்பும் வந்து சர்க்கிட்ரி வந்து டிஃப்ரெண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்லாம் கண்ட்ரோல் பண்ண போறது. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து வளர்ற பிள்ளைகளுக்கே உருவாக்கலாம். அது அப்படியே அம்மாட்ட இருந்தான் போகும். அது போறதுக்கு சரியான அதுக்கான சப்செட் வந்து மைக்ரோபில் இருந்தா வருது. அப்ப கடைசி ட்ரைமெஸ்டர் 7-8-9 மாசத்துல தாய் சாப்பிட்ற சாப்பாடும் பிறந்தாப்புற பிள்ளைகள சாப்பாடும் எப்படி சமைச்சு அதன் மாதிரி மெட்டபலைஸ் பண்ணப்பட்டு அப்சார்ப் பண்ணப்படுறதோ அதாலதான் எங்களுடைய நிரம்பின் இந்த கனெக்ஷன் வந்து சரியா உருவாக்கப்படுது. அது உருவாக்கப்படாட்டிக்கு ஒரு 1 வருஷத்துக்கு பிறகுதான், 6 மாதத்துல இருந்து 1 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த ஆட்டிசத்துல ஃபர்ஸ்ட் சிம்டம் வரும். 2 வருஷத்துக்கு பிறகு அந்த கனெக்ஷன் வந்து பெர்மனண்டா ஆயிடுது. அதுக்கு பிறகு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கற வந்து சும்மா பிஹேவியரல் வேரியஸ் அதர் ட்ரீட்மெண்ட் தான் நாங்கள் கொடுக்கலாம். ஆனா அண்டர்லைங் மெக்கானிசம் வந்து ஒன்றே மாத்தலாது. ஆனா இப்ப நாங்கள் கவனமா சரியா பிரெக்னன்சியை பார்த்து பிறந்தாப்புல கவனமா பார்த்து வளர்த்த வந்தோம் வந்தோம்னா இந்த பிரச்சனை வாழறது சரியா குறைக்கலாம். இதே இன்ட்ரெஸ்டா நாங்கள் இந்த பிரைவேட் சேரிட்டி ஒர்க் வந்து we have been doing in Sri Lanka. அங்க வந்து we have set up an autism center in யாழ்ப்பாணத்திலையும் பெரிக்லோலையும். That's the first autism center in Sri Lanka. அது சில காரணம் வந்து நாங்கள் அங்கே 15 வருஷமா நாங்கள் ஹெல்த் வேலை செய்ய சில கம்ப்ளைண்ட் வந்து இப்படி ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஸோ வி செட் அப் ஃபார் ஆட்டிசம் சென்டர் டு ரியலி அட்ரஸ். ஸோ அங்கே வந்து ஆட்டிசம் இருக்குத்தான், ஆனா அந்த இன்சிடென்ட் வந்து சரியான குறைவு. வேற கனடாலேயோ யூஎஸ்லேயோ ஆஸ்திரேலியால பார்த்தோம்னா, யூரோப்பில் பார்த்தோம்னா ஸ்ரீலங்கன் தமிழ்ல பிள்ளைகள் வந்து ஆட்டிசம் வந்து சரியான இன்சிடென்ட் வந்து சரியான கூட. ஸோ ஒன் ஆஃப் த ஸ்டடீஸ் தட் வி ஹேவ் பீன் டூயிங் இஸ் ரியலி ஃபைண்டிங் அவுட் நாங்கள் ஜெனட்டிக்கலி எங்கிற ஸ்ரீலங்கன் இங்க இருக்க ஸ்ரீலங்கன்ஸும் அங்கே ஸ்ரீலங்கா இருக்க ஸ்ரீலங்கன்ஸும் ஜெனட்டிக்கலி வெரி சிமிலர். ஆனா ஏன் இங்க வெஸ்டர்ன் கண்ட்ரில வாழ்ற ஸ்ரீலங்கன் தமிழ்ஸுக்கு கூட ஆட்டிசம் வருதுன்றபடி அதான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் தட் வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட். அதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட பிஹேவியர் எப்படி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்றோம், எப்படி சாப்பாடு அப்புறம் மைக்ரோப்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறந்தோன்னு அது வந்து சரியான இம்பார்ட்டன்ஸ். இந்த சேம் ஆட்டிசம் டிசீஸ் in the western countries also very much increasing in the last 400 years. Last 50 years. For example, 15 years முன்னம் யூஎஸ்ல ஆட்டிசம் வந்து 1 in 15,000. Last year ஆட்டிசம் வந்து 1 in 55 boys develop autism in US. So the exponential increase வந்து காரணம் வந்து இங்க பிறக்கிற பிள்ளைகள் வந்து initially we don't get exposed to different microbes. So the humans தாங்கள் 100 வருஷத்துக்கு முன்னம் 100 வருஷத்துக்கு முன்னம் நாங்கள் பிறந்த உடனே வந்து exposure to outside microbes are very much higher. Even USல இந்த பிள்ளைகள் வந்து ஃபார்மில பிறந்து exposed to farms, exposure to elements of the farms and they don't develop these diseases. Whereas children growing in the city develop these diseases. So அதுக்கு காரணம் வந்து எங்கட இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணப்படுறது பிறந்த பிறகு டிபெண்ட்ஸ் ஆன் நாங்கள் என்னத்தை எக்ஸ்போஸ் பண்ண கிருமியில தொடக்கம் என்ன புழுக்கள் எதை எக்ஸ்போஸ் பண்றதை பொறுத்து தான் எங்களோட இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்ணப்படும். எங்களோட இம்யூன் சிஸ்டம் சரியா டெவலப் பண்ணப்படாட்டிக்குத்தான்
we get all these diseases like autism தொடக்கம், inflammatory disease தொடக்கம், diabetes தொடக்கம், or எல்லா விதத்துக்கும் வந்து காரணம் வந்து நாங்கள் இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பர்லியா டெவலப் பண்ணப்படாதுக்கா. ஸோ நாங்கள் இங்க பிள்ளை பிறந்து வளர்க்க இங்க வந்து நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பிள்ளை பிறந்து வளர்க்க எல்லாம் காரணமா கிளீன் பண்ணி எல்லாம் முடிவாத்தான் வளர்க்கணும். ஆனா நாங்கள் இப்போ அங்க பிறந்து வளர்க்க மண்ணுல விளையாட வளர்க்கம் எல்லாம் செய்யணும். அப்படி விளையாடிக்க மரத்துல கரையை புரிஞ்சு சாப்பிட களவான சாப்பிட வளர்க்கம் எல்லாம் செய்ய நாங்கள் we get exposed to all these microbes very early in life. That is very important. ஏனென்றா அதால தான் எங்களோட இம்யூன் சிஸ்டம் வெளியே டெவலப் பண்ண போறது. இம்யூன் சிஸ்டம் முதல் 5 வருஷத்துல பண்ண இம்யூன் சிஸ்டத்தை பொறுத்து தான் பிற்காலத்துல என்னென்ன வியாதிகள் வேற போறதுன்னு பொறுத்து இருக்கு. அந்த இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்ணப்படுறது எங்களோட நான் என்ன சாப்பாடு சாப்பிட்டு என்ன மாதிரி மைக்ரோ வருதுன்னு பொறுத்து தான் அந்த 2 important factors that really regulate what kind of disease we develop later in life. அதே வழியிலே நீங்கள் அது சம்பந்தமாக வேறு வகையான அந்த வருத்தங்களுக்கும் சம்பந்தமாக நீங்கள் விசேடமாக ஆராய்ச்சி செய்திருக்கிறீர்கள். பார்க்கின்சன் மற்றும் அது சம்பந்தமாக உங்களால் எங்களுக்கு ஒரு விரிவான விளக்கம் தர முடியுமா? ஓகே, ஸோ பார்க்கின்சன், ஆல்சைமர்ஸ், லூகரிக் டிசீசஸ் 3-4 இம்பார்ட்டன்ட் டிசீஸ் இருக்குது. இது வந்து வயசு போனாங்களுக்கு வர வியாதிகள். சரியா? இந்த வயசு 8 வயசு போனாங்களுக்கு இந்த வியாதி வருதுன்னா வயசு போக உங்க மூளையில சில புரோட்டீன் வந்து அக்யூமுலேட் பண்ணப்பட்டு அது டேமேஜ் சில நரம்புல டேமேஜ் பண்ணப்படும். ஆனா இந்த அக்யூமுலேட் பண்ணி டேமேஜ் பண்றது வந்து வயது வந்து உடனே நடக்கிறது இல்லை. இது வந்து கிராஜுவலா சின்ன வயசுல நடக்குது. So some of the work people have done in the microbiome வந்து people have shown if you control the microbiome very early, if you make sure you have a healthy microbiome, in the autism தொடக்கம், not autism, Alzheimer's தொடக்கம், Parkinson disease வந்து develop பண்ண போறது we can push them 10 years back. So in the Parkinson தொடக்கம், Alzheimer's, dementia, Lou Gehrig disease, லூயிஸ் பாடி எந்த கணக்கு எல்லாம் வந்து வயசு போனாக்களுக்கு பிரெயின்ல வரைக்க மறதி தொடக்கம், they lose memory. ஏனென்றா அவ இந்த மெமரி சேவ் பண்ற சர்டன் நியூரல் நரம்பு சர்க்கிட்ரி வந்து கெட் டேமேஜஸ். டேமேஜ் பண்ணப்படைக்க நாங்கள் டக்குன்னு முதலாம் மறக்கிறது வந்து ரீசன்ட் மெமரிஸ். ஸோ நீங்க அதில் பார்த்துட்டீங்கன்னா அதில் மறக்க முதலாவது வந்து கடைசியாக தான் மறக்கு. பார்த்தீங்கன்னா சின்ன காலத்து நிலவு இன்னும் ஞாபகம் இருக்கும். ஆனா கிராஜுவலி தே கோ டு தி இது வந்து டெவலப் பண்ண பின்பக்கம் தான் போய் கொண்டிருக்கு. ஸோ இந்த எல்லாத்துக்கும் காரணம் வந்து சில புரோட்டீன் வந்து சர்டன் ரீஜன் ஆஃப் தி பிரெயின் இட் கெட் அக்யூமுலேட். அந்த அக்யூமுலேஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு we have to have the appropriate immune system in the brain. அதையும் what we have in the microbes, what we have in our body really can regulate what type of immune system we develop in the brain. Certain cells called glial cell and மூளையில இருக்குது. அது வந்து மூளை இந்த இம்யூன் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு if we eat proper food early in life, even if you're going to develop the Parkinson or Alzheimer develop பண்ணப்பட்டாலும் you can push that back another 10-15 years. So this is the principle called gut-brain axis. எங்களோட குடலுக்கும் மூளைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் வந்து என்னத்தை நாங்கள் சாப்பிட்றோம், என்ன மைக்ரோஸ் எங்களோட குடலில் இருக்கிறத பொறுத்து எங்களோட மூளையின் ஏர்லி டெவலப்மெண்ட் லைக் ஆட்டிசம் தொடக்கம், கடைசி டெவலப்மெண்ட் ஆல்சைமர்ஸ், டிமென்ஷியா தொடக்கம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆமாம். அதே வழியிலே இந்த அலர்ஜி, அஸ்மா அந்த பிரச்சனையும் வந்து கூடுதலாக மக்களிடையே கூடுதலாக காணப்படுகின்றது. அதை இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் நடக்குங்க. ஸ்ரீலங்கத்துக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய வெஸ்டர்னுக்கு எல்லாருக்கும் ஃபுட் அலர்ஜி.
ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்கும், பீனட் அலர்ஜி இருக்கும், ஷ்ரிம்ப் அலர்ஜி இருக்கும். இந்த மாதிரி அலர்ஜி வந்து இப்ப வந்து இங்க பிள்ளைகளுக்கு சரியான கூட மாறும். ஆனா நாங்கள் வளர்க்க அங்க ஊர்ல வளர்க்க இந்த மாதிரி அலர்ஜி ஒரு நாள் கேள்விப்பட்டதே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் சாப்பாடு அலர்ஜி வந்து எங்களோட குடல்ல நாங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் வந்து ஃபாரின் சாப்பாடு. அப்ப எங்களோட உடம்புல ஒரு சிஸ்டம் இருக்கோம், ஃபுட் டாலரன்ஸ். மீனிங் நாங்க சாப்பிட்ற சாப்பாடை டாலரேட் பண்றதுக்கு மெக்கானிசம்கள் உடம்புல இருக்குது, குடல்ல இருக்குது. அந்த அந்த மெக்கானிசம் இனிஷியலா செட்டப் பண்ண தொடக்கத்துல எப்படி நாங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டு என்ன எக்ஸ்போஷர் வர பொறுத்து தான் இந்த மெக்கானிசம் சரியா டெவலப் பண்ணப்படும். இங்க வளர்ற பிள்ளைகள் வந்து ஒரு நாளும் ஒரு புழு எக்ஸ்போஷர் ஒரு புழுக்களையும் எக்ஸ்போஸ் பண்ணிடல. நாங்க பிறந்து வளர்க்க எங்களுக்கு பேதி கொடுக்கறது எல்லாம் வேண்டாம் குடல்ல இருக்க புழுக்களை விளக்குறதுக்கு. ஆனா புழுக்கள் வந்து எங்களோட ஒரு இம்பார்ட்டன்டான இம்யூன் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணும். So initial development of the immune system exposure to worms are very important. ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ல வர பிள்ளைகள் ஒருத்தரும் இந்த worms எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டது இல்லை. அதனால எங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப்மெண்ட் வந்து வெரி இம்பேலன்ஸ். அந்த இம்பேலன்ஸ் வந்து கண்ட்ரிபியூட் டு வேரியஸ் அலர்ஜி, asthma, வேரியஸ் ஆஸ்பெக்ட். ஸோ ஈவன் இப்ப உங்களோட குடும்பத்துல யாரையும் பாத்தீங்களா, உங்களோட சொந்தக்காரர் யாரும் இருந்துக்க வேண்டாம், உங்களோட குடும்பத்துல அலர்ஜி இருக்கக்கூடாது இங்க, ஆனா அவைகளுக்கு அங்கே இருக்காது. அது காரணம் என்னன்னா, அவையில் அங்க பிள்ளைந்து வர பிள்ளைகள் வந்து மண்ணுக்கு விளையாட தொடக்கம் இல்லாத தொடக்கம் சின்ன வயசுல இருந்து செய்ய they get exposed to various different கிருமிகள். அந்த exposure to கிருமிகள் very early in life is very important for the proper development of our immune system. So everything comes down to நாங்கள் பிள்ளைகள் பிறக்க முதல் தொடக்கம், பிறந்த தொடக்கம், முதல் 5 வருஷம் பிரெக்னன்சி அறிக்கை தொடக்கம், பிறந்த ஒரு 5 வருஷத்துக்கு என்னென்ன பிள்ளைகளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணப்படுதோ அது வந்து ரியலி ஹேவ் அ ப்ரொஃபவுண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் எப்படி எங்களோட இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்ணப்படுறது. சரியா இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்ணப்பட்டுமாண்டா எங்களுக்கு ஜெனடிக் டிசீஸ், ப்ரிடிஸ்போசிங் டிசீஸ் இருந்தாலுமே அந்த டிசீஸ் வராது. ஆனா if you don't develop a proper immune system, almost all the diseases have an immune component. So if you don't develop a proper immune system, the வியாதிகள் வர்றதுக்கு very high probability இருக்கு. அதுதான் ஜெனட்டிக்கலி கனடா பிறக்க பிள்ளைகளும் வந்து பிள்ளைகளும் ஜெனட்டிக்கலி வெரி மச் ஐடென்டிக்கல். ஆனா பிள்ளைகளுக்கு இங்க வரைக்க பிள்ளைகளுக்கு தான் கூட இந்த மாதிரி வேற வருது, அங்க வர்றது இல்லை. ஏனென்றால் எங்களோட லைஃப் ஸ்டைல் and the food we eat are very different than what we are supposed to eat. ஆயிரக்கணக்கான வருஷம் இவல்யூஷனா வந்து நாங்க ஜெனட்டிக் வந்த அங்க வந்து நாங்கள் அங்க பிறந்து வளர்றதுக்கு ஜெனட்டிக் தான் இருக்குது. இப்ப இங்க திடீர்னு நாங்க இங்க பிள்ளைகள் பிறந்து வளர்க்க the exposure the western countries are very different than what we exposed in Sri Lanka. And the difference contribute very much significantly the development of some of these diseases. ஆமாம். விலையிலே நீங்கள் கூறிய இந்த வருத்தங்கள் கூடுதலாக எமது மக்களிடையே கூடுதலாக காணப்படுகிறது. இவற்றை நாங்கள் இவற்றிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லது இவற்றிலிருந்து நாங்கள் வந்த பின்பு அல்லது ஏதாவது விசேடமான செயற்பாடுகள் இருக்கிறதா? Okay, so I mean ஒரு சிம்பிள் ஈஸி ஆன்சர் இல்லை, எல்லாம் வந்து வெரி காம்ப்ளிகேட்டட். ஸோ என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் நீங்கள் உங்களோட பாட்டி கட்டி பார்த்தீங்களாண்டா, they would have never ate கோதுமை மாவுல அரைச்ச சாப்பாடு சாப்பிட்டுருக்க மாட்டோம், ஃபேட்டி ஃபுட் சாப்பிட்டுருக்க மாட்டோம், நல்லெண்ணெய் தவிர வேற எண்ணெய் பண்ணியா பார்த்துருக்க மாட்டோம். ஸோ நாங்கள் பிறந்து எங்களோட ஜெனட்டிக்கலி நாங்கள் வந்து we were supposed to eat rice-based food and less fatty food. சரியா? இங்க வந்து if you look at the children, we give them all the fatty food and high sugar drinks.
இப்ப சோடா குடிச்சு கேன் சோடா குடிச்சீங்கன்னா 6 கரண்டி சீனியர் இருக்கு. அப்ப நாங்கள் ஹை கார்போஹைட்ரேட், ஹை ஃபேட்டி அண்ட் ஹை சுகர் ஃபுட் சாப்பிட நாங்கள் டெவலப் பண்ற எங்க குடல இருக்கிற மைக்ரோப்ஸ் வந்து இட் சேஞ்சஸ் இன்டு மெட்டபாலைசிங் தோஸ் டைப் ஆஃப் ஃபுட். அது மெட்டபாலைஸ் பண்ணிக்க அதால ப்ரொடியூஸ் பண்ண மாலிக்யூல் நாங்கள் அப்சார்ப் பண்ணி தட் கன்சியூம். அதாலதான் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை பாத்தீங்கன்னா சில எங்கள அநேகமா நல்ல உடம்பு வைத்த பிள்ளைலாம் வரைதான் அந்த சின்ன வயசுல இருந்தே. ஸோ ஜெனட்டிக்கலி இஃப் யூ ரியலி சின்ன வயசுல இருந்தே நாங்கள் வளர்த்து வந்தோம்னா அது வந்தா பிறகு 15-20 வருஷத்துக்கு பிறகு நீங்க திரும்பி மாற்றலாம், 30 வருஷத்துக்கு பிறகு மாற்றலாம். ஸோ தொடக்கத்துல வளர்க்க எப்படி கவனமா வளர்க்கணும் வளர்த்தீங்களா தென் இந்த பிரச்சனை மாறதுக்குலாம் குறைவா இருக்கும். ஆனா எங்கட வசதிக்காக நாங்கள் மெக்டானல்ஸ் போய் சாப்பாடு வந்து வளர்க்கணும் எல்லாம் சாப்பாடு பண்ணி கொடுக்க indirectly we are helping them to develop bad habits and that develop into bad biology that later develop into diseases. So நாங்கள் பிள்ளைகளை பெற்று வளர்க்க அது எப்படி கவனமா எப்படி என்ன மாதிரி வளர்க்கணுங்க பொறுத்துதான் பின்னாலே இந்த டிசீஸ் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் கவனமா சாப்பாடு கொடுக்கணும். செகண்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் பி அந்த எந்த கையை தொட்டா எந்த தொட்டாலும் வரிச்ச பாவிச்சு கிளீன் பண்ண அதெல்லாம் செய்யக்கூடாது. என்ன சின்ன வயசுல போய் மண்ணுக்குள்ள விளையாடி வந்தவன் தட்ஸ் ஃபைன். அப்படி விளையாடிக்க தான் அவன் எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டு அவளுடைய இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இஃப் யூ டேக் இன் ஸ்ரீலங்கன் இப்ப எங்கட ஆக்களை கேட்டீங்கன்னா if they go back to Sri Lanka or any other third world country, if they have the children there and raise the children for first முதல் 1 வருஷத்துக்கு வளர்த்துட்டோம்னா அங்க அவளுக்கு இந்த டிசீஸ் ஒன்றும் வராது. ஏனென்றா எங்க பிறக்கினம் பிறந்தா பிறகு என்ன எக்ஸ்போஷர் நடக்குது, என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா என்ன எக்ஸ்போஷர் நடக்குது பொறுத்துதான் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் உங்களுடைய டெவலப்மெண்ட் நடக்க போகுது. செகண்ட் ஆஃப் ஆல் நாங்கள் பிரெக்னன்சியா இருக்க நாங்கள் என்ன சாப்பாடு சாப்பிடுறோம், தண்ணி என்ன மாதிரி குடிக்கிறோம், என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குது, என்ன மாதிரி ஒழுங்கா நித்திர கொள்றோமோ, இதெல்லாம் வந்து வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் எப்படி எங்களோட பிள்ளைகள் பிரெக்னன்ட்ல வளர்ற பொறுத்து டெவலப்மெண்ட் எப்படி நடக்கிறத பொறுத்து. There are some examples to show that நாங்கள் pregnancy அறிக்கைக்கு if you eat very high fat diet and very unhealthy diet, பிறக்கிற பிள்ளை வந்து genetically will be altered to have a very unhealthy lifestyle. Whereas at the same time if you have pregnancy அறிக்கைக்கு if you have a starvation, பிள்ளை also will be starving. So pregnancy நாங்கள் என்ன செய்யறோம் பொறுத்து very important modification happens in the fetal development genetically. அதால they will have a lifelong consequence. So what we have to be very careful is during pregnancy என்ன மாதிரி pregnancy-யை மேனேஜ் பண்றோம், மதர் என்ன மாதிரி என்னத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ண போறா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாவோ, ஒழுங்கா சாப்பிட்றா, டைம் டைம் சாப்பிட்றாவோ, சாப்பிட்ற சாப்பாடு என்ன மாதிரி ஒழுங்கா நித்திர சொல்றாவோ, இதெல்லாம் வந்து வெரி மச் இன்ஃப்ளூயன்ஸ் த ஃபீட்டல் டெவலப்மெண்ட். அதுக்கு பிறகு உள்ள பிறந்த பிறகு எவ்வளவு மாதத்துக்கு அது பால் கொடுக்கக்கூடியா இருக்குது, எப்படி ஃபார்முலா மில்கை எப்படி அவாய்ட் பண்ணக்கூடியா இருக்குது, அதுக்கு பிறகு சாப்பாடு அதாவது சாலிட் ஃபுட் கொடுக்க தொடங்கி எந்த சாப்பாடு கொடுக்க போறோம், அதெல்லாம் வந்து have very important consequence. அப்ப மட்டும் இல்ல rest of their life. எங்களோட உடம்புல குடல இருக்கிற மைக்ரோஸை பார்த்தோம்னா அது வந்து இப்ப உங்களையும் எங்களையும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற மைக்ரோஸ் வந்து will be with us for rest of our life. ஆனா பிறக்க நாங்கள் ஒன்றும் இருக்கல. அப்ப என்ன நடக்குதுன்னா முதல் 9 மாசம் நாங்கள் என்னத்தை எக்ஸ்போஸ் பண்ண போடுறோம், என்ன சாப்பிடுறோம்ன்ற பொறுத்து எந்த 1 இயர் 9 மாசத்துல 12 மாசத்துல என்னென்ன மைக்ரோஸ் எங்கட இருக்குதோ அதுதான் எங்கட வயசு வாழ்நாள் முழுக்க இருக்க போகுது. அப்ப முதல் 9 மாசத்துல நாங்கள் என்னத்தை சாப்பிடுறோம், என்னத்தை எக்ஸ்போஸ் பண்ண போடுறோம், அதெல்லாம் வந்து எவ்வளவு சாப்பிடுறோம், என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுறோம், என்ன மாதிரி ட்ரிங்க் குடிக்கிறோம்,
சுகரான ட்ரிங்க் குடிக்கிறோமோ இல்லாட்டி நார்மல் ட்ரிங்க் தண்ணி குடிக்கிறோமோ அதெல்லாம் பொறுத்து தான் எங்கள் உடல்ல வர இந்த மைக்ரோஸ் வந்து சரியா செட்டில் பண்ண போறது 9 மாதம். ஒரு வருஷத்துக்கு பிறகு நாங்கள் என்ன செய்தாலும் இந்த மைக்ரோஸை பெருசா மாற்றலாம். ஸோ what we do in the fetal development and early child development has a profound influence for the rest of the life. இது வந்து autoimmune disease, inflammatory disease, metabolic illness, அதை தவிர even development of the cancer, that's also very much depends on என்ன மாதிரி மைக்ரோப்ஸ் எங்க உடல்ல இருக்கிறத பொறுத்து. So a lot of people don't pay attention. எப்படி பிரெக்னன்சி நாங்கள் எவ்வளவு கவனமா பார்க்கிறோம், பிள்ளை பிறந்தா அப்புறம் எப்படி பார்க்கிறோம் வந்து we don't pay that many attention, but அதுதான் வந்து சரியான முக்கியம். செகண்ட், பிள்ளை பிறந்தா பிறகு இப்ப இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா, இப்ப கனடாவிலயோ அமெரிக்கால பாத்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட குடும்பம் 1-2 பேர் தான் பிள்ளைய பாக்குறீங்க. நான் பிறந்து வளர்க்க எங்கிற அம்மா மட்டும் இல்ல, மாமி, பைத்தி, பக்கத்து வீடு எல்லாரும் வந்து வி மேனேஜ் தொழில் வளர்க்க. அப்படி எல்லாரும் வந்து பின்னால வளர்க்க from everybody we get contribution to get the microbe. So இந்த மைக்ரோப் பாத்தீங்கன்னா அப்படி வளர்க்க the complexity and the diversity is very much high. If you have a complex and diverse microbes in our body, you will not develop most of these diseases. ஆனா இங்க வெஸ்டர்ன் கண்ட்ல பிள்ளை பிறந்து வளர்க்க இந்த பிள்ளைய பார்க்கல வந்து அம்மா அப்பா அவ்வளவுதான், ஒரு மேபி தம்பி தம்பி அவ்வளவுதான். அது வந்து அதுவும் சாப்பிட்ற சாப்பாடும் doesn't help them to develop complex and diverse microbiome. That has a long, profound consequence for the rest of their life. ஆமாம், அல்லது உண்மையிலே எமது மக்களுக்கு தேவையான கருத்துக்கள், மக்களிலே சாதாரணமாக இவ்வகையான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. கேள்வி இப்படியான பிரச்சனைகளுக்கான விடைகளை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே முக்கியமான விடயங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். அதே வேளையிலே நீங்கள் கூடுதலான பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அந்த ஆராய்ச்சிகள் சம்பந்தமாக ஏதாவது நீங்கள் கூடுதலாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? One of the things that in the specific ஆராய்ச்சியை பொறுத்தவரையில் one of the specialty that I do is எப்படி என்கிற genetics and the microbiome contribute to development of all these diseases. So for example, கண்டுபிடிச்சி வரைக்கும் நாங்கள் 6 நாளைக்கு ஒருத்தரும் சாப்பிட போறோம் இல்லைன்னு, 6 நாள் இங்க சாப்பிடாம கேட்க எங்கிற மைக்ரோஸ் வந்து they still need food. அந்த மைக்ரோஸ் வந்து என்னத்தை சாப்பிடுதுன்னா எங்களோட குடல்ல இருக்கிற மியூக்கஸ் அடக்கம் புரோட்டீன் அந்த ஃபுட்டை சாப்பிடு. அப்ப நாங்கள் என்ன வச்சுக்க புரோட்டீன் வந்து என்ன கார்போஹைட்ரேட் அதுல இருக்குதோ அதை பொறுத்து தான் மைக்ரோஸ் வந்து சரியா வளர போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் தெரியும் பிளட் குரூப் டைப் ABO பிளட் குரூப் டைப். அதே அந்த பிளட் குரூப் டைப் காரணம் வந்து எங்களோட குடல்ல இருக்கிற செல்ல இருக்கிற புரோட்டீன்ல வந்து என்ன கார்போஹைட்ரேட் இருக்குன்னு பொறுத்தது. அதே கார்போஹைட்ரேட் தான் எங்களோட குடல்லையும் இருக்குது. அந்த கார்போஹைட்ரேட் அதான் வந்து அந்த குடல்ல இருக்கிற கிருமிகளுக்கு ஃபுட்டால இருக்கும். மனத ரிசர்ச் என்னன்னா எப்படி அந்த உங்களோட உடம்புல இருக்கிற டிஃப்ரெண்ட் கார்போஹைட்ரேட் கண்ட்ரிபியூட் டு டிஃப்ரெண்ட் சம் ஆஃப் தீஸ் டிசீஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எங்களோட so there's a group called fecal cell transfer. So that என்ன செய்யணும்னா அந்த என்சைம் வந்து ஃபீக்கஸ் என்ற கார்போஹைட்ரேட்டை எங்களோட புரோட்டீன்ல ஆட் பண்ணப்படும், கடைசியா கிளைகோபுரோட்டீன்ல ஆட் பண்ணப்படும். ஆனா இப்ப உலகத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு மியூட்டேஷன் இருக்கு, அந்த என்சைம் வந்து இன்ஆக்டிவா இருக்கும். அந்த என்சைம் ஆக்டிவா இல்லாத ஆட்களுக்கு வந்து we call them non-secretors.
அந்த non-circuitous phenotype இந்த நாட்டுல யூஎஸ்ல 25 to 30 விதமான நாட்டுக்கு அந்த என்சைம் இல்லை. இலங்கையில ஒரு 40-45 அந்த என்சைம் இல்லை. அந்த என்சைம் இல்லாத ஆட்கள் அந்த ஃபியூக்கஸை ஆட் பண்ணிடலாம். அந்த என்சைம் இல்லாத ஆட்கள் develop diabetes, develop inflammatory bowel disease. All these number of diseases they develop, and the same development can be overcome by having the right microbiome. So one end specialized research எப்படி மைக்ரோபயம் மட்டும் இல்லை, எப்படி எங்களோட ஜெனட்டிக்ஸ் அண்ட் மைக்ரோபயம் சேர்ந்து எங்களோட வாழ்க்கையை எப்படி என்ன வியாதி வருதுன்னு கண்ட்ரோல் பண்ண அதான் எங்கள் ரிசர்ச். ஸோ அந்த ரிசர்ச் not many people really microbiome characteristics genetics they don't consider that as an important factor, but we personally believe genetics are very important. For example, if you look at Bangladesh, 55% of the people are B blood group type. Very unusual for the in the country apart, very unusual for the Bangladesh. The reason in Bangladesh get exposure to cholera infection virus. And the cholera infection virus if you have a B blood group type, the infection virus rate so naturally the people in Bangladesh are evolved in a way to have more B blood group type than anywhere else. Whereas in the US only 5% is B blood group type. Almost the rest of the world you get 5 to 10% தான் இருக்கும். ஆனா அந்த நாட்டுல very high இருக்குது because in the glycosylation really have a very important role in how infection infects. For example, right now எல்லாருக்கும் இந்த கோவிட் பிரச்சனை. இந்த வைரஸ் தொடக்கத்துல உடம்புல என்டர் பண்ணிக்க இட்ஸ் லைக் a lock and key. வைரஸ் நீங்கள் கீன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாக் எங்க குடல்ல இருக்கிற ஒரு புரோட்டீன். ஆனா இந்த லாக் அண்ட் கீ பார்க்கறதுக்கு இந்த கிளைகோசிலேஷன் கார்போஹைட்ரேட் இந்த புரோட்டீன்ல இந்த கோவிட் என்டர் பண்ண உடம்புல என்டர் பண்றதுக்கு காரணம் புரோட்டீன் கால் ACE2. அந்த ACE2 என்ன கார்போஹைட்ரேட் கிளைகோசிலேஷன் இருக்கிற பொறுத்து பார்த்தா சரியா கீ சரியா வருதோட பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேவ் O blood group type, the report says that you are less likely to get infected. ஏனென்றா அந்த ரிசெப்டர் அந்த வைரஸ் அந்த ரிசெப்டரால பாதிச்சு உடலுக்கு வர்றதுக்கு அந்த என்ன கார்போஹைட்ரேட் பொறுத்து சரியான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது. So the carbohydrate that we have in our protein has a lot more important significance than we appreciate so far. So அதாவது இப்போ but in the research field என்ன பிரச்சனைன்னா புரோட்டீனை நாங்கள் ஈஸியா ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்றதுக்கு வெரி டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா கார்போஹைட்ரேட் ரிசர்ச் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு டெக்னிக்ஸ் இல்லை. அதால இந்த கார்போஹைட்ரேட் ஃபீல்ட் வெரி மச் லேக் பிஹைண்ட் த நார்மல் புரோட்டீன் ஃபீல்ட். அதால we don't appreciate that. ஆனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் தொடக்கம் என்ன ஆன்டிபயோட்டிக் பண்ண போறீங்க எல்லா புரோட்டீன் நீங்கள் antibiotics, some antibodies that you develop, protein, the secretion, everything is made by protein, but they are modified with carbohydrates. And the modification has a very important role in not only disease progression, but also infection of various diseases. அதே போலவே உங்களுடைய டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ள நீங்கள் இப்பொழுது பல்கலைக்கழகங்களிலே பயிற்றுவிக்கும் பொழுது நீங்கள் ஏதாவது விசேடமாக அனுபவங்கள் பெற்றிருப்பீர்கள். அந்த அனுபவங்கள் ஒரு சிலவற்றை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கிறதா? One of the things that நான் பஸ்ஸில் இருக்கேன், ஹார்வர்டில் இருக்கேன், என்னோட ஒரு 45 undergraduates. So one of the things that I specialize in, undergraduate students come and do some research in my lab. Then they most of them go to medical school or graduate school.
அப்படி செய்த ஒரு 42 பேர் என்னென்ன செய்தாக்கள் அப்படி போயிருக்கிறோம். எல்லாரும் இதை கான் டு மெடிசின் ஆர் கான் டு ரிசர்ச் ஃபீல்ட். ஸோ அது ஆராய்ச்சியை வர வைக்க நார்மலா தே கம் ஃப்ரம் 3 மாசத்துக்கு அறியணும், இல்லாட்டிக்கு 3 மாசம் ஒரு செமஸ்டருக்கு 9 மாசத்துக்கு வந்து ரிசர்ச் போயிடும். அப்படி ரிசர்ச் செய்ய போயிருக்க அந்த அண்டர் கிராஜுவேட் செய்ய அதில் வந்து சரியான very early in they really don't know what they want to do. அப்படி வந்து ரிசர்ச் செய்ய they really understand ஏன் ரிசர்ச் வந்து important to understand any disease process and they understand that. So when I recruit students, I recruit a lot of Tamil students, not only in US. For example, I had a student from Vancouver, UBC Rex Pillayand. So I know his father. So he came and did this research here. He had a very good score, but he couldn't get into medical school in Canada. But he went to Caribbean and he became successful doctor. Now he's a very successful doctor in California. அதே மாதிரி number of students from Toronto also come and work with me. So இதுக்காகத்தான் ஸோ கடைசி 24 வருஷமா யூஎஸ்ல ஒர்க் பண்ற எல்லா ஸ்ரீலங்கன் தமிழ் சயின்டிஸ்ட் எல்லாரும் we come to Toronto. முன்னாம் we used to go to University of Guelph. கடைசி ஒரு 8 வருஷமா we come to Toronto on the 4th of July weekend. We have a meeting called CASME. So the purpose என்னன்னா, so we have so many Sri Lankan Tamils in various research fields in all over US and Canada, mostly in US. So all of us come to, most of us, then we last 24 வருஷமா we come on the 4th of July weekend in Toronto to tell what we do, so that Canada Sri Lankan people வந்து they can listen and see what are the different type of research different Tamils are doing in various part of this world. Not only we come and talk about what we do, we also tell them, advise them, அவள் என்ன செய்யலாம், அவள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து, அவள் பேக்ரவுண்டை பொறுத்து different field போகலாம். lot of people go into science, medicine, biomedical science, lot of people go to engineering, computer science. So the last 3 வருஷம் பார்த்தோம்னா இந்த மீட்டிங்ல we almost get 120 Sri Lankan Tamils when they come and participate. Initially நாங்கள் 20 வருஷம் தொடங்கிட்டு இது ஒன்லி 20 பேர் தான் நாங்கள் வந்தாங்க. But gradually, but it is specifically meeting, we only meet for Sri Lankan Tamils, scientists and engineers and computer science people. We come to Toronto, we meet and talk about what we do. And we want to tell other Sri Lankan Tamil children, they have to know what are other people are doing. And முக்கியமான காரணம் என்னன்னா, அவருக்கு விளங்க வேணும், அவிதமாய்த்தான் நாங்கள் விருந்தினாங்க. ஸோ அவள் இன்ட்ரெஸ்டா படிச்சு முயற்சி செய்தோம்னா they can also come and work in Harvard or Stanford, any other school. But so we want to show them that if they work hard, they can reach எந்த ஏரியா கொடுத்தாலும், எந்த ஏரியால இருந்தாலும், whatever they are interested, they can really advance if they work hard, and if they really want to get, they can get it. So இந்த வருஷம் because கோவிடால நாங்கள் இந்த மீட்டிங் வந்து we couldn't come, but we had a virtual meeting. So almost 250 பேர் joined them by online virtual meeting. We had a very nice presentation. So every year we give awards for a number of students, from young students to undergraduates to graduate students to new researchers. In the version we couldn't do because we were not there, but we are going to do it virtually in the November, in the 7th, I think. So if you are interested in anybody, Peradeniya contact panningala, Chickisla contact panningala, he can tell all the information. And he is the one, Peradeniya, Chickis Toronto line. பாலா மைசூர் அண்ட் பாஸ்டன் இருக்கிறது தான் இந்த மீட்டிங்கை லாஸ்ட் கடைசி 7 வருஷமா ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் வருகிறான். யூ கேன் ஃபைண்ட் த இன்ஃபர்மேஷன் ஆன் வெப்சைட் CASME. எனி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் வாண்டிங் டு நோ அபவுட் சயின்ஸ், ரிசர்ச், engineering, or computer science, or biomedical science,
they can register. It's almost free of them. To register and come and participate, meet different people, get to know different people, so that they can see what are different possibilities exist. ஆமாம், உண்மையிலே இந்த தேஸ்மி அமைப்பு இந்த கருத்தரங்கு மூலமாக பல நன்மைகள் எதிர்கால சந்ததியினர் பெற்றிருக்கிறார்கள். அதே வழியிலே உலகெங்கும் வாழுகின்ற எமது அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லோருமே தங்களுடைய ஆராய்ச்சி சம்பந்தமாகவும் அவர்கள் செய்யப்போகின்ற ஆராய்ச்சிகள் சம்பந்தமாகவும் அதே வழியிலே வளர்ந்து வருகின்ற இளம் சந்தையினர், இளையோர் எந்த வகையிலே அவர்கள் செல்லலாம், அவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய வகையிலே மிகவும் ஒரு இலகுவான முறையிலே ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு தொடர்பாடல் அமைப்பாகவும் ஒரு கருத்தரங்காகவும் அமைந்திருக்கிறது. அது உண்மையிலே எமது தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லிக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு மிகவும் ஒரு இலகுவான முறையிலே அன்றைய காலத்திலே ஒரு விஞ்ஞானியோடையோ அல்லது ஒரு டாக்டரேட் செய்து கொண்டிருப்பவருடைய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருப்பவரிடம் நாங்கள் தொடர்பாடல் ஏற்படுத்துவது என்பது சற்று ஒரு கடினமான ஒரு நிகழ்வாக இருந்தது. அது எப்படி எந்த வகையிலே செல்வது என்பது. ஆனால் உங்களுடைய இந்த அமைப்பு, உங்களுடைய கருத்தரங்கள் மூலமாக மிகவும் ஒரு இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்திலே உலகம் பூராக உள்ள எல்லோருமே இணைந்து கொள்ளக்கூடிய வழிவகையிலே ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே மிகவும் ஒரு பாராட்டுதலுக்குரியது. எங்களை போன்ற ஊடகங்கள் நிச்சயமாக ஒரு பூர்ணமான ஆதரவுகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும். அதே வழியிலே நீங்கள் IMHO அந்த அமைப்பிலே நீண்ட காலமாக பணியாற்றி வருகிறீர்கள். அது சம்பந்தமாக எங்களுடைய மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். ஸோ நாங்கள் கடைசி 16 வருஷமா இன்டர்ஸ் அமெரிக்கா ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி, யூஎஸ்ல ஃபார்ம் பண்ணி, அது ஹெல்த் கேர் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன். ஸோ எங்களோட 90% ஆஃப் த ஒர்க் நாங்கள் செய்கிற ஒர்க் நார்த் அண்ட் ஈஸ்ட். ஸோ நாங்கள் செய்ய தொடங்கியிருக்க சுனாமி பிறகு இருக்கிறாங்க. அப்போ 2004 தொடங்கினாங்க. அப்போ தொடக்கம் 2009 சண்டை வர மட்டும். So we were one of the only few organizations. We did a lot of work, especially in the north and east. So இப்போ நீங்கள் northern province இல்ல eastern province இந்த hospital பார்த்தீங்கன்னாலும் there have been some project we had done there. Some கட்டியிருப்போம், infrastructure செய்திருப்போம். You can see what we have done. So even சண்டாண்ட கேஸ் 2009 முள்ளிவாட்ட சண்டாண்ட கேஸ் நாங்கள் மட்டும்தான் ஏபிள் டு சென்ட் பிள்ளைகளுக்கு பால் மாதுளக்கம் மருந்து ஏபிள் டு சென்ட் முள்ளிவாய்க்கால். அதுக்கு பிறகு கேம்ப்ல தொடக்கம், பிறகு பிள்ளை கேம்ப்ல தண்ணி டேங்க் தொடக்கம், மெடிசின் தொடக்கம். ஸோ சம் ஆஃப் த MSF Message Frank here. So they are one of the NGO that works in healthcare issue. So they were looking for on the camp they were wanting to find a place to work. So we built the mental care system in the Vavnia hospital. They used that facility to help everybody in the camp. Even if 2009 if you நீங்கள் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா we rebuilt the dental clinic. We built the interventional cardiology unit. We set up the first diabetic center in the country. Even now, it has been functioning very well. So if you have to go and see the diabetic center just to see, hospital வர ஆட்களுக்கு மட்டும் இல்லை, they go into the community and they give a lot of information தமிழ்ல. எப்படி நாங்கள் என்ன மாதிரி வாழணும், என்ன மாதிரி சாப்பாடை உபயோக பண்ணணும். Because diabetes is one of the important diseases there. So, நான் முன்ன சொன்ன மாதிரி இப்போ கிட்டத்தட்ட when we heard about a lot of issues in the autism, we set up an autism center. Then, we also did cardiology unit in the particular hospital, mental health facility in Kalmuna, Walachena, and various small number of places in all from Kurnachi Hospital, Mannar Hospital, Mullatiu Hospital, and all those various small hospitals. We have done a lot of health care work. But the last few years, so when we went and looked at Benny district, எல்லா students, they were doing only art.
ஏனென்றா அவளுக்கு சயின்ஸ் படிப்பிக்கிறதுக்கு ஒரு டீச்சர்ஸும் இல்லை. அப்ப சயின்ஸ் படிக்கிற டீச்சர் வந்து A9ல இருக்க ஒரு ரோட்ல இருக்க ஸ்கூல் மட்டும்தான் சயின்ஸ் படிப்பிக்கிறேன். வேண்டாம் டீச்சர்ஸ் யாழ்ப்பாணம் வந்து படிக்க போல திரும்பி போயினான். ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் அந்த ஏரியால மற்ற உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஒருத்தரும் சயின்ஸ் படிக்கிறாங்க இல்லை, ஏன்னா அங்க சயின்ஸ் டீச்சர்ஸ் இல்லை. ஸோ த லாஸ்ட் 3-4 years we have really moved push forward to help educate. We have set up number of science centers through local charity called Kilnoch Education Development Trust. We really focus on improving science education for Tamil students in the Valley district. ஏனென்றா யாழ்ப்பாணத்துல நர்சிங் ஸ்கூல்ல யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் நர்சிங் ஸ்கூல் இருக்கு. அந்த நர்சிங் ஸ்கூல்ல வந்து only 20-30% ஸ்டூடெண்ட்ஸ் தான் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும். ஏனென்றா அந்த நர்சிங் ஸ்கூலுக்கு போறதுக்கு குவாலிஃபிகேஷன் சயின்ஸ் இல்லைன்னா சயின்ஸ் டிகிரி வேணும். அட்வான்ஸ் லெவல் சயின்ஸ் 3 இருக்கும். அந்த சயின்ஸ் வன்னி டிஸ்ட்ரிக்ட்ல சயின்ஸ் செய்யக்கூடிய இல்லாதபடியா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க நர்சிங் ஸ்கூலுக்கு போயிடலாம். Northern, if you look at northern and eastern province, one of the biggest problem என்னன்னா டாக்டர்ஸ் இல்லை. டாக்டர்ஸ் எல்லாம் படிக்க வரையினா ஆனா அவருக்கு ஏற்ற மாதிரி தமிழ் நர்சஸ் மேன் ஒருத்தருமே இல்லை. ஸோ நாட் ஒன்லி இந்த நர்சிங் மட்டும் இல்லை, மெத்தடாலஜிக்கும் சயின்ஸ் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சயின்ஸ், மேத் அண்ட் இங்கிலீஷ் இந்த 3 படிப்பிக்கிறது வந்து சரியான இம்பார்ட்டன்ட். ஸோ வி ஹேவ் புஷ்ட் ஃப்ரம் ஹெல்த் டு வி ஆல்சோ இன்னும் ஹெல்த் வேலை சேர்ந்துருக்கிறோம். பட் we are also doing now education. So in the last 5 years, we have spent almost $5.4 million in northern eastern province to help various health projects, primary health, mental health, dental health, number of different projects we have done. If you have any question, I can talk more about it. So in the last 2-3 years, we also have moved to helping people, not only help, setting up toilets and various water facilities to schools and homes in the upcountry, especially in the Muscal area. So because one of the things that we always feel, Tamil community in the upcountry area has been very much neglected for all these years. So that is one of the areas we have been really pushing to see what we can improve their facilities. In the last 3-4 months, we have built number of water supply and sanitation facilities in very small schools in Muscal area, Tamil schools. So pretty கடைசி 16 வருஷமா நாங்கள் இந்த lot of work we have been doing in Sri Lanka. ஆமாம், உண்மையிலே கூடுதலாக நீங்கள் நார்த் அண்ட் ஈஸ்ட் பகுதிகளிலே பெரும்பாலான உதவிகள் உங்கள் மூலமாக அங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பலன் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அர்ப்பணிப்போடு அந்த அமைப்புகள் செயலாற்றி கொண்டிருக்கிறது தான் ஒரு பெருமையாக இருக்கின்றது. அதன் மூலமாக பல மாணவர்கள் பாதிக்கப்பட்ட அல்ல பின்தங்கிய பகுதிகளில் இருக்கின்றவர்கள் கூடுதலாக இலகான முறையிலே பலனை பெறக்கூடியதாக இருக்க வழிவகைகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். மிகவும் ஒரு பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாக பார்த்துக்கொள்ளலாம். மக்கள் எல்லாம் உண்மையிலே பெருமையாக ஒரு மகிழ்ச்சிகரமாக ஒரு பற்றுறுதியோடு கேட்டுக்கொண்டிருப்பார்கள் உங்களுடைய நேர்காணலை, உங்களுடைய கருத்து பகிர்வை. அதே வேளையிலே நீங்கள் இப்பொழுது ஒரு ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சிகளிலே அதை விட ஒரு மக்களோடு தாயகத்தை நோக்கிய பார்வையிலே நீங்கள் உதவிகள் புரிய வேண்டும் என்ற அமைப்புகளோடு செயலாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இவ்வகையான அந்த ஒரு தீவிரமான ஒரு நல்ல அதீத பற்றுறுதியோடு செயற்படுகிறதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு உங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஊக்குவிப்பா அல்லது உங்களுடைய வழிகாட்டல்களின் வழியமைப்பா என்ன காரணமாக இருக்கின்றது? So காரணம், so first of all, நாங்கள் எல்லாரும் பிரச்சனை காணாங்க. கலவரம் டாக்டர் அதுக்கு முதல்ல அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நாங்கள் எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இங்க வந்த பிறகு we always Sri Lankan Tamils, we always had our own network. So we always wanting to make sure, because நாங்கள் யோசிச்சு பார்த்தோம்டா நாங்களே நீங்க இருப்பேமே ஆவிலே நாங்க இருக்கிறோம். ஸோ நாங்கள் எங்களுக்கு ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி வந்தபடியே தான் இங்க வந்தோம். நாங்கள் நான் இந்த பிள்ளைகளுக்கு சொல்றோம், if something has happened, அவையில் அங்கதான் பிறந்து வந்திருக்கு இல்லாட்டி. ஏன்னா இப்ப எங்களுக்கு இங்க வரையாண்டா
அவையில் அங்கதான் வந்து இருக்கோம். அப்படி ஸோ நான் அங்கே போய் பிள்ளைகளை பார்க்க I look at எந்த பிள்ளைய பார்க்குற மாதிரி தான், because they look like them, they act like them, they talk like them. So give an example. சுனாமி முடிஞ்ச அப்புறம் 2005 ஆண்டு நான் இந்த 2 பிள்ளைகளையும் கொண்டு போனேன். அப்ப எனக்கு 10-12 வயசு தான். அப்ப முல்லைத்தீவுக்கு போய் வேண்டது பீச் அண்ட் ஷோட எப்படி சுனாமி வந்து எப்படி அடிச்சிருக்குண்டு அங்க நடக்க ஒரு போட்ல வந்து ஒரு மீனார் வந்து மீனார் வைக்கணும். அப்ப அதுல காய்ச்சி போட்டாங்க வரைக்க என்ன மான் கேட்டார், அப்பா எப்படி அந்த சின்ன பிள்ளைகள் வந்து ஒருத்தரையும் செருப்பு இல்லை, நான் சப்பாத்து போட்டேன்னா காலுக்கு சுடா இருக்குது, அவளுக்கு எப்படி நடக்கலையா இருக்கு. ஸோ தென் நான் விளங்கப்படுத்தினான், நீங்க எப்படி ஒரு அவளுடைய வருமானம் என்ன, அவளுக்கு என்னத்தை செய்யலாம். So they kind of very understood how fortunate, how lucky to live here where there are people, they are still suffering. So number of these reasons, and also I think the way my parents raised and amma appa valatha vidathayum poruthu, and also naanga padikkiradha vidathayum poruthu, we always felt that we always have a duty to contribute back to, because we are the lucky ones. So I don't know, நீங்கள் எத்தனை பேர் முள்ளிவாய்க்குல போய் பார்த்துருக்கீங்கன்னு கடைசி காலத்துல பார்க்க அந்த ஸோ அவையில் இருந்த விதம் என்ன பார்க்க you feel like that we were lucky that we didn't have to go through, but they have. It's not their fault. அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்டா, இப்ப அவருக்கு என்ன உதவியோ செய்யக்கூடிய, that's all we can do, right? அந்த அப்படித்தான் நாங்கள் யோசிச்சு செய்யறாங்க ஒழிய நாங்கள் கனவுல சேர்க்கோம், we don't talk about that because அது மக்கள் செய்யணுன்றதுக்காக நாங்கள் செய்யறே இல்லை, அதுல எப்படி உதவி செய்யணும்னா அது செய்யணும். ஆமாம், மேலே நாங்கள் பல வருடங்களாக போராட்டத்தில் எமது மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த பாதிப்பிலிருந்து நாம் மீண்டு எழ வேண்டும். அதற்காக அவர்களை ஒரு கட்டமைப்பு உருவாக்க வேண்டும், அவர்களை பழைய நிலைமைக்கு உருவாக்க வேண்டும், அவர்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே பல அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய அமைப்பும் அந்த செயற்பாடோடு உங்களை போன்ற அந்த பற்றுறுதியோடு செயற்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு அறையிலே சொல்லி உங்களுடைய குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்திய விதங்கள் அப்படித்தான் கூடுதலாக எல்லோ பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளை கொண்டே அங்கே பன்னி பகுதியிலே சிறப்பாக குறிப்பாக அந்த பகுதிகளிலே எமது மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் பாதிப்பினையும் மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி மாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு ஒருவரும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் செயற்பட்டு கொண்டிருப்பது உண்மையிலே ஒரு பெருமையான நிகழ்வு. எமது தொப்புள் கொடி உறவுகள் எங்களை இன்னும் மாத்திரம்தான் நம்பி இருக்கிறார்கள். ஆகவே அவற்றை நாமல் ஒரு பற்றுறுதியோடு செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். அதே வேளையிலே இந்த வேளையில் சொல்லுங்களேன், உங்களை பெற்றெடுத்தவர்கள், உங்களோட கூட பிறந்தவர்கள், உங்களோட கூட பயணிப்பவர்கள், இவர்களை பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னோட வளர்ந்தாக்கள் என் சகோதரர்கள் எல்லாரும் we were lucky to come out of the country. So everybody is in the western country. ஸோ நான் படித்தது ஆல் காலேஜில் என்னோட படித்ததை நாங்கள் ஒரு 100 பேர் தமிழ் கிளாஸை படிச்சினாங்க. அதில் இப்போ 8 பேர் தான் நாங்கள் அதில் இருக்கிறோம், 8-9 பேர் தான் இருக்கிறோம். ஆனால் அவையில் அங்கே இருந்தாலும் இப்போ some of them are really doing very important things. For example, ஒரு friend is responsible to build up the garment factory in Kilnochi. ஸோ அது கட்டபடியாத்தான் இப்போ ஒரு 450 young women has a job to do. அது மாதிரி there are number of things நாங்கள் எங்களோட குடும்பம் மட்டும் இல்லை, எங்களோட பண்ற நண்பர்கள் கனவேறும் வேறு விதமாக நம்பர் விஷயமா யுஎஸ் மட்டும் இல்லை, கனடா மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியா இருக்காங்க, நியூசிலாந்து இருக்காங்க. They are doing very lot of work but without telling anybody. ஸோ நாங்கள் செய்கிற எல்லாம்
ஆக்களுக்கு தெரியணும்ன்றது காசியவே இல்லை. யாருக்கு தேவையோ எவைகளுக்கு கஷ்டம், எவைகளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேவையெல்லாம் இருக்கணும். So for example, I'll give an example. If you look at A9 roadல இருந்து, so one of the thing I tell them everybody, because ஒவ்வொரு வருஷம் நான் சொன்ன போய் வரணும் அந்த விஷயத்துக்காக. If you look at Tamils in the northern province, only common thing in Tamils in Vanni district to Jaffna Peninsula is a language they speak. But மெட்டீரியல் வெரி வித்தியாசம். ஜெர்மன் ஹார்ஸ் வெளிநாட்டிலேருந்து யாழ்ப்பாணம் பெனின்சுலாவுக்கு போகுது. பட் இஃப் யூ லுக் அட் ஃப்ரம் A9 road, if you go inside towards Vanni, towards Mullaitiru or towards Benner or various helpful names, there's utter poverty. So சில schools வந்து they don't have electricity, so they can't even have normal school body function manila. So some of the things we did was set up solar panels for them to have electricity, so the school not a cake. They have electricity to run the school, pump the water, so they have the water facilities for the bathroom and stuff like that. And number of teaching quarters we built them because a lot of lady teachers were very insecure living in a very some of these places. So it's I mean, if நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தமிழாக்கள் இருக்கணும். ஆனா அதுல வந்து ஒரு கொஞ்ச விதமான ஆட்கள் தான் still wanting to go back and make sure they can help people there. So இந்த விதத்துல, so one of the things that we have done for the last 3-4 years, took some children, பிள்ளைகள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகள் கேரளால இருந்து டொரண்டோல இருந்து. So we took them there to Sri Lanka and spent the summer there. So they went and taught to students and things like that. என்ன அட்வான்டேஜ்னா கன்னடா வளர்ற பிள்ளை வந்து தமிழ் வந்து எங்களுக்கு ஊர்ல கஷ்டமாக கலப்பினோம். ஸோ அந்த பிள்ளைகள் வந்து இதில் அங்கே போய் இங்கிலீஷ் படிச்சு கேட்க they are very shocked and amazed. எப்படி இதில் வடிவா தமிழ் கலப்பினோம், எப்படி இங்கிலீஷ் கேட்கக்கூடாது. ஸோ அப்படி செய்யறதால அங்கே also can think and see how much what they can aspire to. In the same time, நாங்க கொண்டு போன பிள்ளை வந்து கனடா போன பிள்ளை வந்து போயிட்டு வந்தா பிறகு they have a much better appreciation of how difficult things are, and now they understand. அவன் அம்மா அப்பா சொல்லிக்க விளங்கல, பட் இப்ப அவருக்கு விளங்குது ஏன் அம்மா அப்பா அப்படி சொல்லிடுறாங்க. So one of the things that you can help do is, the COVID முடிஞ்ச அப்புறம் help try to organize to send the children from Canada to go and work for some of the summers somewhere. ஏன்னா கனடாக்கு எல்லா தமிழ் ஆட்களும் நல்லபடியா தமிழ் கலப்பினோம். So they can go and do a lot of things in Tamil, and they are also good in English, so they can do a lot of things there. So that's what we have done last 3-4 years. We have tried to do a lot of things like that. Because இந்த வருஷம் வந்து இந்த கோவிட் அளவுக்கு ஒன்றும் போக முடியல. But it takes only very little effort and very little expense, and the பிள்ளைகளுக்கு வர ரிவார்ட் வந்து experience is so spectacular, so amazing. They have to experience. I mean, a lot of these children, when they go there, they go to their parents' village. They go and see where their parents grew up, and it's really eye-opening for them. They really get to see எப்படி அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வந்தவங்க அதுக்கு விளங்கக்கூடியதா இருக்கு. ஆமாம். அதே வழியிலே உங்கள் மனைவி பிள்ளைகளை பற்றி கூறுங்களேன். ஸோ நான் எங்களோட வைஃப் வந்து பெருதனியா we came to graduate school இங்கே வந்தப்போ மாதிரி பண்ணாங்க. I have 2 children. மூத்தவர் வந்து ஃபார்மசி டெக்னீஷியன் ஒர்க் பண்றார். ரெண்டாவது வந்து மெடிசின் செய்யறாரு இப்போ முதலாவது வருஷம் டுடேன் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்கூல்ல. 2 பிள்ளைங்க அதில் தான் படிக்கணும். I have 3 brothers and 3 sisters. 2 sisters in Toronto. All my brothers are in US, different places. ஒரு சிஸ்டர் in England. எல்லாருக்கும் 1-2 பிள்ளைகள் வைக்கணும். They all of them are doing well.
ஆமாம், நல்லது. உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது உங்களோடு உரையாடியது, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது. அதே வேளையிலே எமது மக்களோடு ஏதாவது மேலதிகமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? ஸோ ஒன்லி திங் ஸோ என்ன தமிழ் மக்கள் கனவேருக்கு கனவேருக்கு வசதி இல்லை. பட் கனவேர் அங்கே கனடாவில் இருக்க கனவேருக்கு they have a lot of resources they can do. So they can really, when you do charity work, it's not only you're helping somebody, you're helping yourself. உங்களுக்கு வர நிம்மதி, தொடக்கம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்க செய்தாத்தான் உங்களுக்கு வாங்கும் அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் வந்து. So when you have some time and when you have some resources and when you have some children, you can always find somebody to help, make sure they go and help. I see Kanapulil வந்து they go work in Caribbean, they go to third world countries and do a lot of work in all over the place. When they go and do there, why not they can go back and do in Sri Lanka? So there are a number of people from not only Jaffna, because of Batiklo, number of them from Klinko, number of them from Menna, Mullatiu, there are a number of people who have come and settled here. A lot of them, Kanaverukku poi seiya viruppam irukku, but they don't know how to do it. Only thing they have to contact few of us who have been doing this. So we can really provide them, tell them how to do it. They can go and do it, or they can find their children to go and do it. So that, I mean, in the current sense, Toronto, they came and told me that, how much they appreciate that. புள்ளியல் வந்து அதுக்கு கூட விளங்குது அவன் பாட்டன் பாட்டினர் எங்க வளர்ந்து என்ன செய்யணும், என்ன மாதிரி கஷ்டப்பட்டு வந்து. பிகாஸ் கனடா பிள்ளை வந்து they know their grandparents here. They knew their grandparents in Toronto. But அங்க போய் வந்த அப்புறம் தான் கூட விளங்குது அவர் எங்க மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த ஆக்கள், அவன் கஷ்டம் எங்களுக்கு அவர் சொல்லிக்க விளங்கல. இப்ப போய் பார்த்தா பிறகு அதுக்கு உள்ளபடியா விளங்குதுங்க. So a lot of time, if you have opportunity, make sure you send the children to Sri Lanka so that they can expose and they really can see where they came from, how difficulty their parents and grandparents have been through, and how lucky they are, the opportunity they have now. ஆமாம், நல்லது. டாக்டர் நந்தகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்தீர்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்தித்துக் கொள்வோம். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.